திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு. அவருக்கு என்னென்ன சினிமா பூரா நல்ல முறை செஞ்சிருக்காரு. ஆனால் அதை இவங்களுக்கு பயன்படுத்த தெரியல. அதை நல்ல முறை மக்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியல. அதோட இல்லைங்க, இந்த ஓஏபி பணம் சரியான முறை வரல, மண்வெட்டு பணம் சரியான முறை வரல. ஒரு பொங்கலுக்கு ஒரு கிலோ அரிசியும் ஒரு சர்க்கரையும் கொடுத்து ஒரு கிலோ கரும்பு கொடுத்து இதான் பொங்கல் சொல்லிவிட்டாங்க. என்ன ஆட்சி நடக்குதுங்க? மத்திய அரசு குறை சொன்னா தானே அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஸ்டாலின் அரசாங்கம் எதுவும் செய்யல அப்படின்னாக்க மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்ப எங்களுக்கு கொடுக்கல, நாங்க கேட்கிறோம் கொடுக்கல அப்படிங்கறத இந்த ஒரு குறையாவே வச்சிட்டு இருக்காங்க. 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது ஏற்படாத வளர்ச்சி 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ளது. மக்கள்லாம் டிஎம் காட்சி ரொம்ப நல்லாச்சு நல்லாச்சு சொல்லி ஓட்டு போட்டுது. ஆனா இப்ப மக்கள் பெரிய அவஸ்தை, பெரிய அவஸ்தை. 1 ரூபா வாங்குறது இப்ப 7 ரூபா 5 ரூபா. இப்போ மத்திய அரசாங்கம் சரியாக தான் நிதியை ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. இவங்க எந்த முறையில் அவங்கள்ட்ட அணுகுமுறை சரியில்லைன்றீங்க? அவங்க கொடுக்குற காரிய பொருள் பணமாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் செயல்முறையாக இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தை கேட்கறது இல்லை. அதை கேட்டு இவங்க செயல்படுறது செய்கிறது இல்லை. இவங்க எடுத்தது ஒரு இது செய்கிறாங்க. அது பாழாக தான் போகுது ஒழி நல்ல இதுக்கு இல்லை. இப்போ மக்களுக்காக இவங்க மத்திய அரசிட்ட இணக்கமாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. இணக்கமாக இருந்து வாங்கி மக்கள்கிட்ட பயன்படுத்த தெரியல. மக்கள்லாம் இப்போ டிஎம் காட்சி ரொம்ப நல்லாச்சு சொல்லி ஓட்டு போட்டுது. ஆட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சிது. ஆனால் இப்போ மக்கள் பெரிய அவஸ்தை, பெரிய அவஸ்தை. ஒரு கரண்ட் எடுத்துங்க, சரியான முறை கரண்ட் ஊர் லைனில் ஊர் எந்த ஊர்லேயே கரண்ட் சரியான முறை எதுவும் சொல்லுங்க, கரண்ட் கிடையாது. கரண்ட் பில்லு எல்லாம் 1 ரூபா வாங்குறது இப்போ 7 ரூபா 5 ரூபா. இது குறையா கரண்ட் பில் வாங்குறாங்க. இதனால் என்ன பிரச்சனை மக்களுக்கு? இந்த ஆட்சியில் மத்திய அரசில் மோடியோட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. எப்படி நல்லா இருக்குன்னா எந்த மாதிரின்னு சொல்லுங்க. அவர் எல்லா வகையிலுமே மக்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய முறையை பூராவும் செஞ்சுட்டு இருக்காரு. என்னென்ன செய்யணுமோ என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்காரு. வாங்கிட்டு இருக்காரு. அவர் மேலே குறைய சொல்ற வாய்ப்பு இல்லைங்க. மத்திய அரசாங்கம் அறிவித்த பட்ஜெட்டில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவர் செய்ய வேண்டிய முறையில் செஞ்சுருக்காங்க. அவருக்கு என்னென்ன சினிமா பூரா நல்ல முறை செஞ்சுருக்காரு. ஆனால் அதை இவங்களுக்கு பயன்படுத்த தெரியல. அதை நல்ல முறையில் மக்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியல. அது நல்ல முறையில் உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு வார்த்தை சொல்லி நல்லா பயன்படுத்தி அந்த காரியங்களை செய்ய முடியல. அது இந்த அரசாங்கத்துடைய ஆட்சி. அதோடு இல்லைங்க, இந்த ஓஏபி பணம் சரியான முறை வரல, இந்த மண்வெட்டு பணம் சரியான முறை வரல. ஒரு பொங்கலுக்கு ஒரு கிலோ அரிசியும் ஒரு சர்க்கரையும் கொடுத்து ஒரு கிலோ கரும்பு கொடுத்து இதான் பொங்கல் சொல்லிவிட்டாங்க. கலைஞர் ஆட்சி நடந்துங்களா? இல்லை அம்மா ஆட்சி நடந்துங்களா? இப்போ கலைஞர்களுக்கு கர்நாடக இந்த நாடக கலைஞர்கள்லாம் முதியோர் பென்ஷன் சொல்லி 500 ஆரம்பித்தார். அப்புறம் கலைஞர் இருக்கும்போது 1000 ஆக்கினார். எம்ஜிஆர் வந்தார் 2000 ஆக்கினார். அம்மா வந்தாங்க 2500னாங்க. எடப்பாடியார் 3000னாரு. இந்த ஆட்சி வந்த பாடி ஏதாவது இந்த ஏழை எளிய நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது இந்த பென்ஷனை பற்றி பேசியிருக்காங்களா? ஏதோ ஒரு 500,000 வசூல் கொடுத்துருக்காங்களா? எந்த வகையிலும் செய்கிறாங்க? ஒரு வகையிலும் இல்லை. பஸ்ஸு பிரின்னு சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸில் போனால் பிரின்னு சொல்லி போனால் ஆண்களுக்கு போகிறாங்க. 10 ரூபாங்க 5 ரூபா தான் வரான். ஏன் விட்டுட்டு வந்துருக்கான்? என்ன ஆட்சி நடக்குதுங்க? மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்னால தமிழக அரசுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மத்திய அரசோடைய பட்ஜெட் எப்போ போட்டாலுமே தமிழகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை குறை சொல்கிறதே அவருடைய வாடிக்கையாக இருக்குது. நல்ல திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வருஷமும் அறிவிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மோடி வீடு கட்டும் திட்டம் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. கல்யாணம் புதுசாக ஆனவங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இது போன்ற நிறைய திட்டங்கள் வருது. ஆனால் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் அந்த மக்களுக்கு போய் சேர்றது யாருன்னு தெரியாமல் இவங்க கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறாங்க. இல்லைன்னா லேபு ஒட்டி தாங்கள் செய்கிறதாக அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நீண்ட நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. மத்திய அரசு, அதுவும் மோடி அரசாங்கம் வந்த ஏற்பாடு தான் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் நிறைய போயிட்டுருக்கு. அதை விட பாதுகாப்பாக நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கோங்கிறது மோடி அரசு வந்த பிறகு தான். நான் சுதந்திரம் அடைஞ்ச ஏற்பாடு நம்ம பக்கத்தில் வங்காளதேசம், பாகிஸ்தான், சைனா இவங்கெல்லாம் எப்போ நம்மளை தாக்குனாலும் சரி தான் நம்மளுடைய சரியான பதிலடி இல்லாமல் தான் இருந்தது. மோடி அவர்கள் அரசு வந்த ஏற்பாடு தான் அவங்களுக்கு பயம் உண்டாச்சு. நம்ம நிம்மதியாக இன்றைக்கி வீட்டில் தூங்குறோம்னா அது மோடி அரசு வந்த பிறகு தான். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கிறது இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லா மாநிலத்துக்கும் எப்படி ஒதுக்குறாங்களோ எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மக்கள் தொகை இருக்கும். அந்தந்த மக்கள் தொகை தகுந்த மாதிரி தான் அவங்க ஒதுக்குவாங்க. அதான் சொல்லலை, பட்ஜெட் எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க அதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு இந்த அரசியலுங்கிறது அதுதானே. இப்போ மத்திய அரசு குறை சொன்னால் தானே அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ அவங்க ஸ்டாலின் அரசாங்கம் எதுவும் செய்யலை அப்படின்னாக்க மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா?
அப்போ எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் கேட்குறோம் கொடுக்கல அப்படிங்கிறத இந்த ஒரு குறையாகவே வச்சிட்ருக்காங்க. ஒரு இயற்கை வந்தால் இயற்கையில் கஜா புயல் இந்த மாதிரி புயல் வந்தால் கூட இவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்பாங்க. அவங்க வந்து அதை ஆராய்ஞ்சு இதுக்கு இவ்வளவு தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கேட்குற அமௌண்ட் அவங்க இவங்க இஷ்டத்துக்கு கேட்டாங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. குறை சொல்கிறதே இவங்களுடைய வேலையாக தான் இருக்குது. போதுமானதாக இருக்குன்றீங்களா மத்திய அரசு ஒதுக்குற நிதி? மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்கும் சிறந்த முறையில், அது பிஜேபி ஆள்ற மாநிலமாக இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு ஆளுங்க ஆள்ற மாநிலமாக இருந்தாலும் அந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நல்ல முறையில் நிதி ஒதுக்குறாங்க, நல்ல முறையில் போய் சேருது. ஆனால் அந்த மக்களுக்கு சேர்றது யார் கொடுக்குறான்னு தெரியாமல் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து போட்டி இவங்க செஞ்சதாகவும் தான் அதை எடுத்துக்கிறாங்க. மத்திய அரசோட பட்ஜெட்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அவர்கள் கூறுவது தவறான கருத்து. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி பகிர்வு சீராக வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு மத்திய பட்ஜெட்டிலும் அவர்கள் கூறுவது சரியான கருத்து அல்ல. இன்றைய தினம் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்கட்டமைப்பில் அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அடுத்தடுத்து பாஜக ஆட்சி அமைந்து வருகிறது. சமீபத்தில் டெல்லி தேசிய தலைநகர பகுதியில் நடைபெற்ற தேர்தலில் 70 தொகுதிகளில் 48 தொகுதியில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைய இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநிலத்தில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி அபரிதமான வெற்றியை அடையப் போகிறது. அடுத்த ஆண்டு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதற்கடுத்து மேற்கு வங்க மாநிலத்திலும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி காத்திருக்கிறது பாஜகவுக்கு. கேரளாவிலும் இது நடக்கும். இந்த வெற்றி இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் தொடரும். இந்தியா முழுவதும் தாமரை மலரும். இதற்கு முக்கியமான காரணம் நாட்டின் உள்கட்டமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள அபரிதமான வளர்ச்சி. 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது ஏற்படாத வளர்ச்சி 10 ஆண்டுகளில் விவசாய உற்பத்தியிலும் நாட்டின் உள்கட்டமைப்பிலும் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் சாதி மத பேதமின்றி பாஜகவின் பின்னால் அணிதிரண்டு வருகிறார்கள். இந்த எழுச்சி தமிழ்நாட்டிலும் ஏற்படும். உள்கட்டமைப்பு மேம்படும் போது அதைத்தான் மக்கள் விரும்புவாங்க. போலியாக சில கருத்தியலை உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளின் பிம்பம் விரைவில் உடையும். போலியான கருத்துன்னா என்ன கருத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? போலியான கருத்து என்பது திராவிட கருத்தியல், இல்லாத கருத்தியல் திராவிடம் என்பது. மக்களை குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அடைக்கிறது. அதுதான் திராவிட கருத்து. திராவிட கருத்தியல் என்பது அதுதான் சார். இப்போ மோடி அவர்களோட ஆட்சி முறை வந்து சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? மிகச்சரியாக இருப்பதால் தான் ஹாட்ரிக் வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக தான் வெற்றி பெறும். அடுத்து பாஜகவிலிருந்து மீண்டும் ஒருவர் பிரதமராக வருவார். அது யார் வேண்டுமானாலும் வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி இவர் தான் என்று ஒருத்தர் மட்டும் குறிப்பிட்டுலாம் இங்கே சொல்கிறதில்லை. பாஜகவில் அந்த வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கும். பாஜகவில் பிரதமர் பதவிக்கான வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு பிறகு. இங்கே இப்போ நான் சொல்கிற மாதிரி கருத்தியலை தமிழ்நாட்டில் பேசவே முடியாது. பாஜகவில் அப்படி கிடையாது. பிரதமர் பதவிக்கான வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசவே முடியாது. எதன் அடிப்படையில் தொடர்ந்து 4வது முறையும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்க? இதுதாங்க சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி, விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம், கௌரவ நிதியுதவி திட்டம், PM கிசான் சம்மான், ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்குறாங்க. சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து மற்றும் பாலங்கள் எல்லாவற்றிலும், இருப்பு பாதை போக்குவரத்து, சாலை எல்லாவற்றிலுமே அபரிதமான வளர்ச்சி. சாலை போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என்று போய்கிட்டே இருக்குது. மக்கள் தொகை பெருக்கம் உள்கட்டமைப்பில் வளர்ச்சியை வேகப்படுத்தும். இது ஒரு முக்கியமான காரணமாக நான் சொல்கிறேங்க சார். உலக நாடுகளோட பார்வையில் மோடியோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உலக அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்ந்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், பாரத பிரதமர் நரேந்திர மோடி
இவர்கள் இருவரும் தான் இன்றைக்கு உலக அரசியலே தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து.